பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்மளே பல தடவை நல்ல விஷயங்கள்லாம் பாராட்டியிருக்கோம். ஒரு பெண் முன்னேற்றம், பெண் விடுதலை, அதுக்கப்புறம் ஒரு தனி மனிதனாக பார்த்திங்க அப்படின்னா அது ஆணோ பெண்ணோ எந்த பாலினமாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சுய சம்பாத்தியம் இருக்கிறது, சுய கௌரவம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத அழகாக எடுத்து காமிச்சிருப்பாங்க. பல நேரங்களில் பாக்யலட்சுமி சீரியலில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எல்லாம் நடந்ததாகட்டும், இல்லை ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் வீட்டில் கூட இனியாவே என் ஸ்கூலுக்குலாம் வந்துடாதுன்னு சொன்ன பாக்கியாலேருந்து ஆரம்பித்து இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு ஹோட்டல் ஓனராக இருக்க பாக்கியா வரைக்கும் அவங்களுடைய கேரக்டர் ஆர்க், அந்த க்ரோத் நிறையவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கதாபாத்திரமுமே நிறைய மாறிட்டாங்க. இதுக்கு பிறகு இந்த கதையுடைய மற்ற வேர்ஷன்ஸில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு வேர்ஷன் பார்த்திங்கன்னா எழிலெலாம் இறந்துருவார். எழில் ஒரு ஏதோ ஆக்சிடென்ட்லேயே ஏதோ ஒன்று இறந்துடுறாரு அப்படின்னு ஒரு வேர்ஷன் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இப்போ பழனிசாமியும் பாக்கியாவும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ட்ராக் இருக்குது. இன்னொரு பக்கம் இவங்க ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. பழனிசாமியும் பாக்கியாவும் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி குட்டி குழந்தைய ஒன்று தனியாக இவங்களுக்குன்னு வளர்க்குறாங்க. இது இல்லாமல் மற்ற குழந்தைங்களாம் மற்றவங்களாம் பெருசாகிட்டாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பாட்டி தாத்தா ஊருக்கு அனுப்பிட்டாங்க. இவங்களுக்கு கோபிக்கும் ராதிகாவுக்கும் குழந்தை பிறகுதுன்னு பல ட்ராக்கள் பல ஊர்களில் இருக்குது. இந்த சீரியல் நீங்கள் கொரியா வரைக்கும் இருக்குது. சீரியல் சவுத் கொரியாவில் கூட இந்த சீரியலுடைய ரீமேக் ஒரு வெர்ஷன் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இங்கே என்ன தான் பண்ண போகிறாங்க அடுத்து ஏதாச்சும் ஏன்னா முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்தாச்சு. பாக்கியா பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இப்போ ஹோட்டல் ஓனருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குடும்ப இல்லத்தரசியாக இருந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு படிப்பறிவும் 12வதுக்கு மேலே எதுவுமே ஒரு ஹையர் எஜுகேஷனுங்கிறது இல்லாத இடத்துல இருந்து இப்போ சூப்பராக அவங்க ஆளே மாறிட்டாங்க. ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்துட்டாங்க. தன்னுடைய மகன்களுக்குமே தனித்தனியாக இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீர்ந்தாச்சு. இப்போ எழிலுக்கு இப்போ இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சினிமா எடுக்கிற பிரச்சனை ஒன்றை தவிர மிச்சம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிக்கிறதுலேருந்து எல்லா ஆங்கிலும் ட்ராக்கும் முடிஞ்சிருச்சு. அப்போ இதில் ஒன்று தைரியமாக பழனிசாமி பாக்கியா கல்யாணமோ இல்லை கோபி ராதியா குழந்தை பிறகுமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வரலன்னா இந்த கதையில் ஆர்க்கு நிற்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த கதையை பார்க்க வைக்கிறதுக்கு நம்மளை பிடிச்சி இழுத்து வைக்கிறதுக்கு 8:30 மணி ஆனால் இதை பார்ப்பாங்க அப்படிங்கிற காரணத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் கதை சும்மா ஒரு ஆளை அனுப்ப திருப்பி ஒரு ஆளை ஒரு ஆளை அனுப்ப கூட்டுறதுனா போதும். நடுவில் அந்த சீரியல் ரொம்ப பிரபலமானதுக்கான காரணமே என்னென்னா கோபி இந்தளவுக்கு அடிமைப்படுத்தின ஒரு பெண்ணை ஏமாத்தின்னு ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சிருக்காரு. அது வீட்டுக்கு தெரிய வரும்போது என்ன ஆக போகுதுங்கிறது தான். கோபி வெளில காமிச்சிக்கிற முகம் வேறு, அவரோட ஒரிஜினல் முகம் வேறாங்கிறது. அதை போட்டு உடச்சும் போதே இந்த சீரியலில் ஒரு இன்டர்வல் பிளாக் வந்தாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் நீங்கள் கதையை கொண்டு போனோன்னா வித்தியாசமான கருத்துக்களை கொண்டு வரணும். எதுவுமே இல்லாமல் இப்போ சீரியல் ஏதோ ஏனோ தானோன்னு போகிறதும், இப்போ அது ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வெக்கமே இல்லாமல் திருப்பி எழில் வந்ததாகட்டும், அவரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் துரத்தி விட்டதாகட்டும், அவருடைய உங்கள் கனவுக்கு சப்போர்ட் பண்ண பையனுக்கு அவரோட கனவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் அவரை துரத்தி விட்டு நீயே வீடு பார்த்து சம்பாதிக்க ஆரம்பி, அப்படியே போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமாவுக்கு சான்ஸும் தேடுங்கிறதெல்லாம் ஒரு கொடூரமான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சதுக்கப்புறமும் அமிர்தாவெல்லாம் ராசி இல்லாதவன்னு சொன்னால் திருப்பி அவங்களும் வெக்கமே இல்லாமல் நிற்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு சுயமரியாதைங்கிறது எவ்வளோ முக்கியம், அது குடும்பத்தினராகவே இருந்தால் கூட அது முக்கியங்கிறத அப்படியே ஆப்போசிட்டாக தான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த சீரியல் போகுது. இப்படியெல்லாம் போகிறதுக்கு இந்த சீரியலை முடிச்சிடலாமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இப்போ ரீசெண்டாக மகாநதி சீரியல் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த சீரியல் முடிய வேணாம்னா வேறு எந்த சீரியல் முடிஞ்சால் பெட்டராக இருக்குன்னு சொன்ன கேள்விக்கு அதிகமாக அந்த கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முத்தழகு, செல்லம்மா அண்ட் பாக்யலட்சுமி. முத்தழகு செல்லம்மாவாச்சும் மதியானம் ஓடுது, பெருசாக டிஆர்பி இல்லாத சீரியல். நல்ல டிஆர்பியில் இருக்க பாக்யலட்சுமி முடிச்சோன்னு மக்களே ஏன் ஃபீல் பண்ணுற அளவுக்கு போகுது அப்படின்னா கதையில் தைரியமாக எந்த முடிவும் எடுக்கல. கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கோ இல்லை பார்க்க வைக்கிறதுக்கோ எந்த கருத்தும் இல்லைங்கிறதுனால தான். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.